ஃபேமிலிஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்தனே கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. என்னடா இந்த டைத்துல இந்த வீடியோ போடுறோங்கிற மாதிரி நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ரீசெண்டா எல்லா வீடியோலயுமே இந்த நேத்து போட்ட क्वेश्चन ஆன்சர் போட்டோலயே என்ன சொன்னேன், என்னன்னா இந்த வீடியோ நீங்க போடுங்க தயவு செய்து எனக்காக. ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோல அரளக்கா பேசவே இல்லை, பேசினேன். இன்னைக்கு பேச மாட்டேன், ஏன்னா மாலை போட்டுக்கலாம். அதை பத்தி நம்ம அதெல்லாம் தப்பு கிடையாது, பேசுறது அதெல்லாம் என்ன ஒரு விஷயம், மாலை போட்டுக்கிறதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதனால நீங்க ஃபுல்லா அருள் தான் பேசுவாங்க, நான் அமைதியாவே இருக்கேன். ஏன்னா அந்த வீடியோல ஃபுல்லாவே நான் தான் பேசியிருக்கேன். ஏன் அப்படின்னா நான் ரொம்ப பேசிட்டேன் இந்த வீடியோல நடந்தனால. அந்த வீடியோ கமெண்ட்லயுமே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, எம்மா எப்பா அவளுக்கு தான்ப்பா டெலிவரி ஆயிருக்கும், கொஞ்சம் அவளை பேச விடுப்பா அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் தான். என்னோட இல்ல நம்மளோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்க. ஸோ அதில் இப்போ ஓரளவுக்கு ஒரு அந்த டயத்தில் நாங்கள் ஷேர் பண்ண விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு அப்போது எப்படி சொல்லணுங்கிற விஷயம் தெரியாமல் நிறைய விஷயம் தெளிவாக சொல்லாமலே விட்டுருப்போம். ஸோ இந்த டயத்தில் அப்படி கிடையாது, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக நாங்கள் சொல்கிறோம். ஸோ நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்னா எனக்கு பையன்தாங்கிற அது நிறைய பேர் கேட்டீங்க, அந்த ஒரு சிம்டம்ஸ் சொல்லுங்கன்னு. பையன்தான் அப்படிங்கிறதுக்கு எனக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா என்னை பார்க்குற எல்லாருமே மோஸ்ட்லி என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு கேர்ள் பேபி தான் பிறக்கும், உங்களை பார்த்தாலே தெரியுது, உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்குது, எல்லாருமே சொல்றது அதுதான். பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பாய் பேபி பிறந்தா கருப்படிக்கும், வெயிட் ஆவாங்க, மூஞ்சி நல்லா வெயிட் ஆனே, பட் ஆனா அந்த நேரத்துல வெயிட் ஆனே மாதிரி சொல்லுவாங்க. பட் அந்த பிரைட் இருக்காது, அந்த பிளாக்கா தெரியற மாதிரி தெரியும், இந்த கண்ணு கீழே கழுத்துல இந்த மாதிரி பிளாக் ஆன மாதிரி தெரியும். அந்த மாதிரி எனக்கு எந்த ஒருமே இல்ல. நிறைய பேருக்கு அந்த ஒரு இது தெரிஞ்சிருக்கு, நம்ம மஞ்சுக்கே தெரிஞ்சிருக்கு. எந்த மஞ்சுக்கு? சின்ன மஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்ம மஞ்சுக்குமே மோஸ்ட்லி நல்லா தெரிஞ்சிருக்கு, பெரிய மஞ்சுக்கு தெரிஞ்சிருக்கு, உங்க அத்தை மஞ்சுக்கு. ஓகே, அந்த இது தெரிஞ்சது எனக்கு. அந்த டயத்துல நான் வெயிட் போட்டேன், நல்லா வெயிட் ஏறுச்சு எனக்கு. ஏன்னா அந்த டயத்துல செம்மையா பசிக்கும், எல்லாத்துக்குமே தெரியும், வெயிட் ஏறிச்சு. பட் ஆனால் அந்த பாய் பேபிங்கிற சிம்டம்ஸ் எனக்கு எதுவுமே தெரியல. வயிறை பார்த்துமே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, கேர்ள் பேபி அப்படின்னு சொன்னாங்க. வயிறுமே இவங்க வெயிட் சாப்பிட்டது அதுலேருந்து சாப்பிட்டோன்னே அந்த வயிறு பெருசா தெரியல. ஆமா, இன்னொன்னு நீர் சத்து வயிற்றுல தம்பியோட வெயிட்டை விட நீர் சத்து கொஞ்சம் நிறைய இருந்ததுனால நல்லா கொஞ்சம் பொஸ்ன்னு தெரிஞ்சிச்சு வயிறு. ஸோ அதனால மோஸ்ட்லி என்ன பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி இப்போ ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அது கேர்ள் பேபி தான், வயிறே தெரிலனா தான் பாய் பேபி அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ நானுமே ஓகேனா, ஹார்ட் பீட்டுமே 143 அந்த மாதிரி தான் இருக்கும் தம்பிக்கு. அப்படிங்கும்போது நான் பாய் பேபி இல்லை கேர்ள் பேபி தான் நான் நினச்சிட்டேன். ஸோ எனக்கு எப்போ ஃபஸ்ட்டு வலி வந்துச்சுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி நான் நிறைய எக்ஸசைஸு, வாக்கிங் அந்த மாதிரிலாம் போவேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோட ஃபஸ்ட் அந்த வ்ளாக்லலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்புறம் மே 13 காலையில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பாத்ரூம் போகும்போது எனக்கு முதுகு தான் ஃபஸ்ட்டு வலிச்சிச்சு. முதுகு தான் ரொம்ப வலிச்சிச்சு எனக்கு. வெஸ்டர்னில் தான் உட்காந்து போவோமா, வெஸ்டர்னில் உட்காரும்போது ரொம்ப வலிச்சிச்சு. சரி, நார்மலாக வலிக்கிறது தானே, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தாலும் வலிக்கும். சூட்டு வலின்னு இல்லை, முதுகு தான் வலிச்சிச்சு. வயிறு வலி தான் சூட்டு வலி. எனக்கு அதுக்கு முன்னாடி சூட்டு வலி வந்திருக்கு. வயிறு வலிக்கும், ஒரு மாதிரி வலிக்கும், உடனே சரியாயிடும். பட் ஆனால் அந்த பிரசவ வலி என்ன பண்ணுதுன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு முதுகு தான் வலிச்சிச்சு. உங்களுக்கு யாருக்காவது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கீழே மறக்காம சொல்லுங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த முதுகு தான் வலிச்சிச்சு. முதுகு இடுப்பை சுற்றி வலிச்சிச்சு. அந்த முதுகெலும் இடுப்பு இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி அந்த இடுப்பு ஃபுல்லாக வலிச்சிச்சு. சொருக்குன்னு குத்துச்சு. அந்த இடுப்பு பகுதியை சொல்கிறேன், அது அப்படிதானே இருக்கு, அந்த மாதிரி சொல்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த இடுப்பு தான் வலிச்சிச்சு. உடனே நான் நார்மலாக தான் இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் டைம் போக என்னாச்சுன்னா, வயிறும் சேர்ந்து வலிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு மாதிரி ஓகே, இது பிரசவ வலியா என்னன்னு நம்மளுக்கு தெரியல. முன்ன பின்ன பிரசவம் ஆயிருந்தா தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால அதுக்கப்புறம் இவங்க கிட்ட நான் சொன்னேன். இவங்க கிட்ட சொன்னதும் இதுக்கு முன்னாடி சூட்டு வலி வந்திருக்கு, அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு பெயின் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா நம்ம ஹாஸ்பிட்டலில் கேட்போம்னு சொல்லி அப்படியே விட்டுட்டோம். அப்புறம் போக பார்த்தீங்கன்னா பெயின் நல்லா ரொம்ப இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சதும் நான் என்ன பண்ணோன்னா, இவங்க
கோயில்பட்டி பாட்டி இருக்காங்க, இப்போ அவங்க இல்லை, 1 வருஷம் ஆக போகுது அவங்க இறந்து. அவங்களுக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வலிக்குங்கிற பாட்டி என்ன பண்ணுறதுன்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, விளக்கெண்ணெய் ஊற்றி நல்ல மிளகு சீரகம்லாம் போட்டு முட்டை ஆம்லேட் போட்டு கொடு, ஏதோ ஒன்று முட்டை பொதுவா அது கொடு, சூட்டு வலியா இருந்தா நின்றும், பிரசவ வலியா இருந்தா வலி கூடும்னாங்க. என்னால எதுவுமே சாப்பிட முடியல, காலையில நான் எதுவுமே சாப்பிடல, என்னால எதுவும் சாப்பிட முடியல. அந்த டயத்துல முட்டை கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டேன், வலி தான் கூடுச்சு, ரொம்ப கூடுச்சு. வலி பயங்கரமா இன்க்ரீஸ் ஆனதுமே என்ன பண்ணோம்னா ஒரு 11:15 இருக்கும். எனக்கு காலையில வலி வந்தது பாத்தீங்கன்னா ஒரு 9 மணி ஆப்புல தான் வலி வந்துச்சு. 11:30க்குலாம் என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம், இந்த மாதிரி இன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே நீங்க வாங்க அப்படின்னு. நாங்க என்ன நினைச்சோம்னா அட்மிட் பண்ண சொல்லுவாங்களான்னு நாங்க நினைக்கல, ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்கங்கிற ஒரு பிளான்ல ஃபைல் மட்டும் எடுத்துட்டு நாங்க பாட்டு போயிட்டோம். வேற எந்த ஒரு ட்ரெஸ் எதுவுமே எடுக்கல, எந்த ஒரு இதுவுமே எடுக்கவே இல்லை, நாங்க எதுவுமே பண்ணல. டெலிவரி பேக்குக்கெல்லாம் வீடியோ போடலாம்லாம் வச்சிருந்தோம் நாங்க அந்த டயத்துல. பட் ஆனா எதுவுமே நாங்க எடுக்கவும் இல்லை, பண்ணவும் இல்லை. நாங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு நார்மலா கிளம்பிட்டோம். கிளம்புனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா போனோம், அப்பயுமே வலிச்சுக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே விட்டு ஒரு நேரம் வலிக்கு, அப்புறம் ரொம்ப வலிக்கு, ஒரு நாள் லைட்டாக வலிக்கு, விட்டு வலிச்சுட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டோம். ஆனால் எனக்கு ஹாஸ்பிட்டல் என்ன சொல்லி அனுப்பிச்சாங்கன்னா, இந்த 7 டேஸ்க்குள்ளே உனக்கு வலி வராமல் பார்த்துக்கோ, அதாவது ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணிக்காத, அது பண்ணிக்காத, வலி வராமல் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் வலி வந்துச்சுன்னா ஓகேங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த 7 டேஸ்க்குள்ளேயே எனக்கு வலி வந்துருச்சு. வந்ததும் ஹாஸ்பிட்டல் போனோன்னா குழந்தைங்களோட ஹார்ட் பீட் ரேட் செக் பண்ணுவாங்க தெரியுமா, வயிற்றுக்குள்ளே வச்சு, அதை செக் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில் ஒரு 12. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் சொல்லியாச்சு, இவங்க ஃபேமிலிகிட்ட எல்லாத்தையும் சொல்லியாச்சு. எங்கள் அப்பா அந்த நேரம் வெளியில் போயிட்டு இருக்காங்க, எங்கள் வீட்டில் வேலை நடந்துகிட்டு இருக்கு, வீட்டு வேலைலாம் நடந்துகிட்டு இருக்கு. எங்கள் அப்பா வெளியே போனது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது பிரசவ வலி தான், அதனால எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கன்னு சொல்லியாச்சு. இவங்கள்ட்ட சொல்லியாச்சு. இவங்க வெளியிலேருந்து என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. வெளியில இருந்து என்ன பண்ணீங்க? வெளில இருந்து என்ன பண்ணுவோம்னா, உங்க அப்பா அங்கே போனார்ல, அப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் ஆல்ரெடி பேக்கிங்ல தான் இருக்கும், வீடியோலாம் போட்டுருக்கோம். ஸோ எல்லாம் அப்படியே எங்கள் அப்பா மாமனார் போவேல அப்படியே எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்களே, எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு நடந்துகிட்டே இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி என்னைய உள்ளே கூப்பிட்டாங்க. நான் அப்போ தான் உள்ளே போனேன். என்னை வந்து இவங்க வலிச்சு பெட்டில் இருக்கும் போது என்னை உள்ளே கூப்பிட்டோம், பிரசவ வார்டுக்குள்ளே கூப்பிட்டாங்க. உள்ளே போய் இருந்திருந்தேன். அந்த வீடியோலாம் நான் உங்களுக்கு ஆட் பண்றேன், வீடியோலாம் இருக்கு, நான் உங்களுக்கு ஆட் பண்றோம். அழுதுகிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. பட் நாங்க மொபைல் அலோடு இல்லைன்னா வீடியோ எடுக்க கூடாது, நாங்க தெரியாதனமா எடுத்தோம். அது ஒரு மெமரிஸா இருக்கும் உண்மைக்கே. எப்பயுமே வீடியோல எதுலயுமே நாங்க இதுக்கு முன்னாடி போட்ட பிரசவ வீடியோல ஷேர் பண்ணல, இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ அந்த மாதிரி பட் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், எந்த இடம் அதெல்லாம் சொல்லலை. அந்த மாதிரி அங்கே போயிட்டு உள்ளே இருக்கும் போது பட் தண்ணி குடம் சீக்கிரம் அந்த உடஞ்சிருச்சு. உங்களுக்கு அருளுக்கு உடையல ஆக்சுவலி என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க டக்குன்னு சொல்லிட்டாங்க. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இன்னொன்னு வந்து என்னன்னா என்னை எதுவும் சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க டாக்டர்கிட்ட. இவங்க எல்லா நர்ஸ்டையும் இவங்க எல்லாம் கேட்கும் போது என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, எப்போ குழந்தை பிறக்கும், இவங்க எப்போ குழந்தை பிறக்கும், ஈவினிங்குள்ளே பிறந்துடும், ஒரு 2 மணிக்கு பிறந்துடும், நாங்கள் மதியம் போனோம், 2 மணிக்கு பிறந்துடும், 3 மணிக்கு பிறந்துடும், அந்த மாதிரி சொன்னாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து கீழே இறங்கலைன்னு சொன்னாங்க, அந்த இடுப்பெலும்புக்கு கீழே வரணும்னு சொன்னாங்க. எனக்கு குழந்தைலாம் தலைலாம் திரும்பிடுச்சு, கர்ப்பவாயெல்லாம் திறந்துருச்சு, கர்ப்பவாயெல்லாம் உனக்கு நல்லா திறந்துருச்சு, அதனால தான் உனக்கு வலி இருக்கு அப்படின்னு நான் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டயத்தில் எல்லாரும் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. நான் உள்ளே இருந்து எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க தெரியுமா, ஊசி போடுவாங்களா, அந்த ஊசிலாம் போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் பயங்கரமாக இருந்துச்சு வலி. அந்த நார்மல் டெலிவரி வலின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து காலையில் இருந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock வரைக்கும் அந்த வலி வந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பனிக்கூடம் வந்து உடஞ்சி ஃபுல்லாக தண்ணி போயிடுச்சு. தண்ணி போனதும் குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து செக் பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. செக் பண்ணிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, அந்த பனிக்கூடம் வெளியில் தண்ணி போயிடுச்சுன்னா குழந்தையோட ஹார்ட் ரேட் வந்து அப்படியே கம்மியாக ஆரம்பிச்சது. என்ன பண்ணிட்டாங்கன்னா, எமர்ஜென்சி சி செக்ஷன் பண்ணி ஆகணும்ட்டாங்க. அப்புறம் அந்நேரம் இவங்க கிட்ட எல்லார்ட்டையும் கூப்பிட்டு சொல்லும் போது எல்லாரும் இவங்க வந்து என்கிட்ட கேட்காங்க. அந்த டயத்தில் நான் வழியில் இருக்கும் போது என்கிட்ட கேட்காங்க, ஓகே 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 அப்படின்னு. உடனே என்னை ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போனாங்க, அது ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆனால் வலி பயங்கரமாக இருந்துச்சு. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்புறம் முதுகில் என்னை உட்கார வச்சு இதே மாதிரி மடியில் வந்து இதே மாதிரி வச்சு சி செக்ஷன் பண்ணவங்களுக்கு தெரியும், நல்லா இப்படி குனிய வச்சாங்க. இப்படி நல்லா பெண்டாகு இப்படி நல்லா பெண்டாகி இந்த எலும்பு தெரியும் பாருங்க, அந்த பின்னாடி எலும்புல ஊசி போட்டாங்க. அது ஊசி போட்டது படுத்ததுமே எனக்கு அந்த வலி தெரியல, அந்த வயிறு வலி எதுவுமே தெரியல, அப்படியே நார்மல் ஆகிட்டேன். நார்மல் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா
என்னை நார்மலாக பேச ஆரம்பிச்சாங்க. அந்த டாக்டர் வந்து உனக்கு என்ன சாமி பாட்டு வேணும் சொல்லு, நான் போகிறேன்னு சொன்னாங்க. முருகர் பாட்டு போட்டாங்க. அப்புறம் பாபா பாட்டு பிடிக்கும், சாய்பாபா பாட்டு போடுங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ சாய்பாபா பாட்டு எல்லார் பாட்டுமே போனாங்க. கந்த சஷ்டி பாட்டு போட்டாங்க. இந்த மாதிரி சாங்கு முருகர் பாட்டு கேட்டுகிட்டே நான் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் இருந்தேன். அவங்களுமே என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு, என் தலைமாட்டில் ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்க ஒரு டாக்டர், அவங்க ஃபுல்லாக பேசினாங்க. எந்த ஊர்மா உனக்கும் ஹஸ்பண்டுக்கு, எந்த ஊர்மா, எப்படி கல்யாணம் பண்ணீங்க, அதாவது என்னை வந்து டைவர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. பேசிகிட்டே இருக்கும்போது இவன் எனக்கு வயிற்றெல்லாம் அறுத்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணுறது எனக்கு தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் அந்த இப்படி உடம்புல வைக்கும் போது எனக்கு ஃபீல் ஆச்சு. சி செக்ஷன் சொன்னாங்களே, வெளியில் நாங்கள் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கணும். உள்ள எல்லாம் அப்போ டாக்டர் வரிசையாக வெளியிலேருந்து டாக்டர் வராங்க, ஜென்ஸ் 2 பேர் வந்தாங்க. ஸோ எல்லாம் உள்ளே போயிட்டு நாங்களாம் ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சவுண்டு கேட்டுருச்சு, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சவுண்டு வெயிட் பண்ணு. அது எப்படி அவங்க வெளியில் எடுத்தாங்கன்னா, அவனை அறுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டு தம்பியை வந்து அந்த தண்ணி எல்லாமே வெளியில எடுத்துட்டு தம்பியோட மண்டை நல்லா பெரிய மண்டை. அம்மா டாக்டர் சொல்றாங்க, வாங்க இன்னொரு கையை பிடிச்சி தூக்குங்க அப்படின்னு சொல்லி இப்படி தூக்கி இப்படி தலகீழா தூக்குறாங்க. தம்பியை குழந்தையெல்லாம் அப்படிதான் தூக்குவாங்க. இப்படி தூக்கி இப்படி வைக்கிறாங்க. அப்போது நான் என்னோட மெயின் பார்ட் சர்க்கரையை பார்த்துட்டேன். அப்போது எனக்கு தெரிஞ்சிச்சு நான் ஆம்பளை பையன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. குழந்தை டாக்டர்லாம் சொல்றாங்க, இட்ஸ் அ பாய்டா, இட்ஸ் பாய் அப்படின்னு கேட்கும்போது நான் கேட்டேன், ஐயோ கேர்ள் பேபி இல்லையா டாக்டர் அப்படின்னு தான் நான் கேட்டேன். கேர்ள் பேபி இல்லையான்னு நான் கேட்டேன். உடனே டைம் எல்லாமே அவங்க சொன்னாங்க, இந்த நேரத்தில் பிறந்திருக்காண்டா உனக்கு, அந்த சிவனே பிறந்திருக்காரு உனக்கு, அந்த அந்த இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் வந்து அவனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வெயிட் செக் பண்ணி அவனை செக் பண்ணுறதுக்கு வந்து கூட்டிகிட்டு போய் அவனை ஃபுல்லாக செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தா ஹெல்தி பேபிடா, நல்லா க்ரோத் ஆகி நல்லா ஹெல்த்தி பேபியாக பிறந்திருக்கிறான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபஸ்ட்டு என்கிட்ட காமிச்சு நான் அவனுக்கு வந்து முத்தம் கொடுத்தேன். கன்னத்தில் முத்தம் கொடுத்து ஃபஸ்ட்டு வெளியில் எல்லாத்தையும் காட்டுறதுக்கு முன்னாடி தாய்ப்பால் கொடுக்கணும்னு சொல்லி தாய்ப்பால் கொடுக்க வச்சாங்க முத அவனுக்கு. ஸோ முத தாய்ப்பால் கொடுக்க வச்சு டாக்டர் உடனே என்ன கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் டாக்டர் அந்த ஜென்ஸ் டாக்டர் வந்து வெளியில் வந்தாங்கல. ஆமாம், குழந்தை பிறந்துச்சான்னு எல்லாரும் கேட்கும்போது பிறந்துருச்சு, ஆம்பளை பாய் பேபி பிறந்திருக்கிறாங்க. எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு, ஐயா ஆம்பளை பிள்ளை பிறந்துச்சு. இல்ல எல்லாரும் கேட்டுட்டு தான் இருந்தாங்க. சரி 2 பேரும் நல்லா இருக்காங்க, எல்லாருமே சேஃப் நல்லா இருக்கான்னு சொன்னாங்களா, அப்பாடா போதுனான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன இவங்ககிட்ட வந்து டாக்டர் கேட்டிருக்காங்க போல இருக்கு, யார்கிட்ட கொடுக்கணும் சொல்லு. ஹஸ்பண்ட் எனக்கு அழுக வந்துருச்சு, ஆல்ரெடி குழந்தை பிறந்தவங்களே எனக்கு அழுக வந்தாங்க. நான் ஐ மீன் நாங்கள் எங்களுக்குன்னு ரூம் கொடுத்துருப்பாங்கல்ல, ஸோ அந்த வார்டில் இருக்கும்போது டாக்டர் விறுவிறுன்னு எங்கள் மாமா அத்தையெல்லாம் தாண்டி நான் உள்ளே இருக்கேன், நான் ஒரு மாதிரி சோகமாக இருக்கேன், பார்க்கணுமே பிள்ளையே அப்படின்னு வந்து எனக்கு நேராக வந்து உங்கள் ஒய்ஃப் உங்கள்கிட்ட தான் கொடுக்க சொன்னான்னு எனக்கு பார்த்தோன்னே அழுதுட்டேன். அது வீடியோ இருக்கும். ஸோ அந்த பிள்ளை தான் இப்போ 2 3 நாளாக அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. அவனை அதெல்லாம் வீடியோலாம் காட்டுறது என்னப்பா 2 3 நாளாக ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சு தெரிஞ்சு சொல்லும் போதே அப்படியே கண்ணெல்லாம் கலங்க. இப்போ வந்து இப்போதான் அவனுக்கு கொஞ்சம் உடம்பு உன்னை பார்த்துதான் அப்பா அழுதுருச்சு. அப்புறம் வந்து இன்னைக்கு தான் கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. நேற்று கோயிலுக்கு கூட தான் கோயிலுக்கு வந்து காசு எடுத்து வச்சோம். கரெக்டா நாங்க ஊருக்கு போயிட்டு வந்தோங்க. ஊருக்கு போயிட்டு வந்து மறுநாள் மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் இல்ல, ஆமா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தானே. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு சாயங்காலத்துல பிடிச்ச காய்ச்சல் அவனுக்கு. நைட்டு 10 மணி 10:30க்கு பார்த்தோம் அப்படின்னா, முந்தா நேரத்து 10:30க்கு பார்த்தோம்னா அப்படி தீயா கொதிக்குது, அனலா கொதிக்கி. நைட்டு போய் பாக்குறோம், அந்த டயத்துல எந்த ஹாஸ்பிட்டலுமே ஓப்பன்லயே இல்ல. அவனை பத்தி பேசுறதுமே அதுதான். பிள்ளைய பார்த்தோன்னே அழுதுட்டேன்னா அப்புறம் நீ கையில பிள்ளைய வாங்கிட்டு அழக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாக்குள்ள கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மாத்தி. அவன் பார்த்தது யார் மாதிரி இருந்தா அதெல்லாம் சொல்லவே மாட்டுங்க. பார்த்தோன்னே ஒன்னே மாதிரி தான் இருந்தான். அவன் பிறந்த போட்டோ எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்றேன். ஆமா, பார்க்கும்போது வெள்ளையா இருக்கும். வெள்ளையா இருந்தா இப்ப என்னைய மாதிரி கலர் கொஞ்சம் டல்லாயிடும். வளர வளர குழந்தைங்க வந்து என்னைக்குமே கலர் மாறிடும். கலர் முக்கியம் இல்ல, குழந்தை தான் முக்கியம். அதனால மாறிட்டேன். அதனால அதுக்கு இது ஒண்ணா. அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டெலிவரி எடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் எடுத்ததுமே என் குழந்தைய காட்டவே இல்லடா. காட்டி முடிச்சு எனக்கு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருக்கும்போது நான் டாக்டர்கிட்ட கேட்குறேன், டாக்டர் பேபி எங்க அப்படின்னு கேட்குறேன். இல்லைடா டாக்டர் குழந்தைக்கு டாக்டர் வந்திருக்காங்க, அவனை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க, செக் பண்ணிட்டு சொல்லுவாங்க அப்படின்னோடனே ஓகே அப்படின்னு. வெயிட் எவ்வளோ இருக்கா, 3800 இருக்கா அப்படின்னாங்க. ஓகே, அப்போ தான் சொல்ல நல்ல குழந்தை ஹெல்தி பேபியாக இருக்கிறான் குழந்தை, நோ ப்ராப்ளம் அப்படின்னா. 3300 800 தெரியல, 3300 நினைக்கிறேன். 3 கிலோ 300 கிராம் இருக்கிறான்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் என்னை காமிச்சாங்க. போது என்கிட்ட கேட்டாங்க யார்கிட்ட கொடுக்கணும்னு கேட்டாங்க. நான் வந்து கன்சீவாக இருக்கும்போதே நான் நினச்சிட்டேன் என் பையனை வந்து ஹஸ்பண்டுக்கு தான் கொடுக்கணும்னு வச்சுட்டேன்.
அதனால ஓகே கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட 2024 வந்து பொம்பளை பிள்ளை பிறக்கணும்னு 2024 27 4 26 27 தாங்க பிறக்கும். அது கன்ஃபார்ம் பண்ண பார்ப்போம், அது எப்படியும் பார்ப்போம், அந்த கடவுளோட புண்ணியம் தான். ஸோ இதுதான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிச்சஸ்லாம் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த அந்த டெலிவரி ஆன அன்னைக்கு ஃபுல்லாக நைட் வந்து எனக்கு ஸ்லீப்பிங் செல்ஸ் கொடுத்தாங்க, அதாவது தூக்கம் வர்றதுக்கு நல்லா அதெல்லாம் இன்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. நல்லா தூங்கிட்டேன். தம்பி பிறந்து வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே 2 பாத்ரூமும் போயிட்டான். ஸோ அது எல்லாமே நல்லதுன்னாங்க டாக்டர். பிறந்த ஒரு 1/2 அன் ஹவரில் பாத்ரூம் போகிறது நல்லது, குழந்தை போகணும், ஏதோ ஒரு பச்சை கலரில் ஏதோ ஒரு கலரில் போகணுன்னா அதே மாதிரி போயிட்டு முடிச்சுட்டு அவனுக்கு வந்து அந்த நைட் டயத்தில் ரொம்ப அழுவான். அழுவலை, இதுக்குள்ள தூங்கவும் மாட்டாயுமே. ரொம்ப மோசமா இருந்தா பிறந்தப்ப எங்க அம்மா கிட்ட இவங்க கொடுத்து வாங்கினதுதான் இப்ப வரைக்கும் அவ தான் பாத்துக்கிறா. இப்ப ஃபுல்லா நாங்க பாத்துக்கிறோம். அந்த ஒரு வயசுக்கு மேல வந்து நாங்க பாத்துக்கிறோம், அவ்வளவுதான். போறான், பட் இருந்தாலும் இப்ப ஃபுல்லா நாங்க தான் பாத்துக்கிற மாதிரி வச்சிருக்கோம். ஏன்னா நாங்க பழகிக்கணும். கீரமாளுக்கு போயிட்டோம்னா 3 மாசம் தான் இருக்கு. அதெல்லாம் எங்க கிட்ட இருந்துப்பா, பிரச்சனை கிடையாது. இப்பெல்லாம் அந்த ஒரு இதுவுமே இல்ல. ஒரு சேட்டை நாங்க இருந்தா ஒரு அமைதியா இருக்கோம். இங்க பாருங்க, நாங்க இருக்கிறோம் பாத்தீங்களா, நம்ம பாட்டுக்கு நாண்டுட்டு இருக்கோம். வீடியோல காட்டக்கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா அது வந்து கடைசி நாங்க சொல்றோம். வீடியோ போட்டதுனால நாங்க பட்ட பாடு ரொம்ப பாட்டுட்டோம். உங்களுக்கு வீடியோல சொல்லும் போது நார்மலா ஃபீவர்னு சொல்றோம், பட் ஆனா ரொம்ப பாடுபட்டோங்க. நைட்லாம் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்து அந்த டயத்துல வந்து என்னாச்சுன்னா ரூமே இல்லங்கும் போது டாக்டர் ரூம்ல வச்சு இவனுக்கு ஃபுல்லா பார்த்து மருந்தெல்லாம், ஐயோ அதெல்லாம் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம்ங்க அவனுக்கு. இப்பதான் பேசுறான் தெரியுமா, காலையில இருந்தா கொஞ்சம் இன்னையில இருந்தா பேசுறான், இதெல்லாம் பேசவே இல்லவே. இன்னும் சாப்பிடல, பால் மட்டும் குடிக்கிறான். சாப்பாடுல இன்னும் இறங்கல, கொஞ்சம் சரியா டைம் எடுக்கும். அதனாலதான் கோயிலுக்கு வந்து இதுக்கப்புறம் வந்து எங்க வீட்டுல எல்லாம் சொல்றேன், எங்க அப்பா எல்லாம் சொன்னது, எங்க அம்மா சொல்றது அதான். இனிமே பிள்ளைய வீடியோல காட்டிடவே காட்டிடாதீங்க சொல்றாங்க. வந்து அதிசயமான பையன்லாம் என் பையன் கிடையாதுங்க, அதையும் நீங்க சொல்லுவீங்க. பட் இருந்தாலுமே அது காட்டுறதுனால அவனுக்கு இப்ப இல்ல, சின்ன பிள்ளையில இருந்து நம்ம வீடியோ ரெகுலரா பாக்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஏதாவது பண்ணிட்டான் அப்படின்னாலே இந்த மாதிரி நடக்கும். எல்லா குழந்தைங்களுக்குமே அதுதாங்க இயல்பா. இல்ல இவனுக்கு வந்து வரமா என்னன்னு தெரியல. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனோ ஏதாவது ஒரு இது எல்லாம் வீடியோல காமிக்கிறோம், ஏதாவது பண்றோம். ஆனா உண்மைக்கேங்க குழந்தை, நான் சொல்றேன், நான் மத்தியானத்துல இருந்து உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கேன், சாமி காசு எடுத்து வைடா கேட்கவே இல்ல. சாயங்காலம் 5 மணிக்கு மேல 2-3 மணி தான் அந்த டயத்துல தான் எடுத்து வச்சியா? ஒரு 3 மணி 3 மணி டயத்துல எடுத்து வச்சாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சு வச்சு அந்த ஒரு 2 மணி நேரம் கழிச்சு வச்சு அந்த விபூதி எடுத்து பூசினாங்க. அதோட அப்படியே ஸ்லோ ஆயிட்டான். இப்போ அப்படியே கொஞ்சம் அந்த ஹீட் ஸ்லோ ஆயிடுச்சு. அப்புறம் நேத்து நைட்டு ஒரு 2 மணிக்கு ரொம்ப ஃபீவரா 2 மணிக்கு விபூதி எடுத்து பூசிட்டு தான் படுக்க வச்சு. அப்படியா? அதுக்கப்புறம் சுத்தமா அப்படியே இதாயிடுச்சு. இதே பார்த்து ஃபீவர் ஆயிடுச்சு. அதனால உடனே டானி குடிச்சிட்டு உங்க அப்பா கிட்ட கீழே போய் படுக்கிறேன்டா. சரி, கீழே படுத்துட்டான். அவனும் வந்து தூங்கலாம் டேப் ஆக்கலாம் இல்ல, அப்படியே வந்தா படுத்தா கட்டி பிடிச்சிட்டு அது என்னன்னு தெரியல. திடீர்னு எங்க குலதெய்வ கோயிலுக்கு போய் நான் இங்கிட்டு திரும்பி படுக்காம அங்கிட்டு திரும்பி படுத்திருக்கும் போது எந்திரிச்சு வந்து என் பக்கத்துல அப்பா நான் என்னடா கை கொடுப்பா அப்படின்னா கையில தான் படுப்பான். படுத்தா அப்படியே 2 பேருமே போற கையில தான் படுப்பாங்க. இந்த கையில இப்படி வச்சுக்கணும், அவனுக்கு இந்த கையிலேயே படுப்பான். எங்க அம்மா படுக்க வச்சு பழக்கம் பண்ணி தூங்கிட்டான். காலைல எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலைல 10 மணி வரைக்கும் எழுப்பல அவனை. 10 மணிக்கு மேல எந்திரிச்சான். இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு போனா டாக்டர் சாயங்காலம் தான் வருவான்ட்டாங்க. எத்தனை மணி வரும்? 6 மணி வருவாங்க அப்படின்னா. சரி ஓகே, இதுக்கு மேலே நம்ம கரெக்டாக வந்துடும், சாயங்காலம் போய் பார்ப்போம், செக் பண்ணி சாயங்காலம் போய் அவன் டாக்டர்கிட்ட போய் காமிச்சாதான் உண்டு. அவர் எதுவும் சொல்ல மாட்டாங்க, அதான் நல்லா தான் இருக்கான், கூட்டு போக முடிஞ்சது இவ்வளவுதான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு திருப்தி. அவர் சொல்றாருன்னா அவருக்கு ஒரு திருப்தி இருக்கும். நம்ம டெலிவரி வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஆஃப்டர் சி செக்ஷனுக்கு அப்புறம் எப்படி இருக்கு, வெயிட்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களாலே தெரியும். வெயிட் ஏறிட்டு தான் இருக்கு. மேக்ஸிமம் எல்லாரோடதெல்லாம் சொல்ல, ஒருத்தரோட பாடி கண்டிஷன் அது மட்டும் எனக்கு நல்லா புரியுது. நம்ம சாப்பிட்றதுதான் மெயின். இனிப்பு மூளை அவாய்ட் பண்ணாலே பாதி வெயிட் குறைஞ்ச மாதிரி. இனிப்பாலதான் எல்லாமே. இன்னொன்னு நார்மல் டெலிவரி ஆனதுக்கு அப்புறமே நிறைய பேர் 3 மாசத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்கா குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா வீட்டுல முதல்ல வேலை பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். அப்படிங்கும் போது தம்பி பார்க்கணும், ஸ்கூலுக்கு அனுப்பணும், எல்லாமே இவங்க தான் பாக்குற மாதிரி இருக்கும். சீக்கிரம் எந்திக்கணும், எல்லாமே இருக்கு. புது வீட்டு போனாக்கெல்லாம் இந்த லேடிஸ் எல்லாம் அவங்க வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அது உண்மைதான் அது. அதனால நான் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு ஜேர்னி மாதிரி ஆயிரும். கவலைப்பட வேண்டாம்.
அவ்வளோதான். இதுதான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். நிறைய பேர் இதை கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த இதான் ஆச்சு. வேற ஏதாவது வீடியோ, பழைய வீடியோவே வேற ஏதாவது உங்களுக்கு போடணும்னா சொல்லுங்க. இது வந்து லைவ்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சொல்லியிருந்தோம் போடுவோம், அது ஒரு வீடியோவா போடுவோம்னு சொல்லியிருந்தோம். பட் கொஸ்டின் ஆன்சர்லாம் நேற்று அவங்க ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணதுனால ஓகே இது ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோவா போட்டுருவோம், கொஸ்டின் ஆன்சர் அப்புறம் போடுவோம்னு சொல்லி விட்டாச்சு. கொஸ்டின் ஆன்சர் வீடியோ வந்து நாளையில இருந்து 2 நாளைக்கு 2 பார்ட் 1 பார்ட் 2 போட்டுறோம். நாளைக்கு ஒன்று வரும். அப்புறம் வந்து நம்ம கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து இருமுடி கட்டி நம்ம போகிறோம். ஸோ அது அது முருகர் கோயில்னால தேங்காய் அரிசி அதெல்லாம் நிறைய பண்ணி போகும் தெரியுமா. அது மாதிரி நடந்து போகலை, அது எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. எனக்கு அது மாதிரி இருந்தாலும் நீ மனசார விரதம் இருந்துட்டு போனாலே வந்து காரில் போயிட்டு காலையில் வெள்ளனே குலதெய்வங்கள் போயிட்டு அப்படியே நேராக திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே நேராக தென்காசி. ஸோ எல்லாமே அடுத்தடுத்த வீடியோ கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் சரிங்களா. அடுத்த வீடியோ சந்திக்கும் முறை பாய்.